பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சியை விட்டு நேத்து ஜாக்லின் அவர்கள் யாருமே எதிர்பார்க்காத வகையில எலிமினேட் ஆனது பிக் பாஸ் ரசிகர்களுக்கும் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டுக்குமே தாங்க முடியாத அதிர்ச்சியை உருவாக்கியிருந்த நிலையில சத்யா மற்றும் ஜெஃப்ரி அவர்கள் இவங்க எலிமினேட் ஆகும்போது காமெடி பண்ணி சிரிச்சிட்டு வந்துட்டு இருந்த வீடியோவை பார்த்துட்டு இப்போ சமூக வலைதளங்கள் முழுக்க இவங்கள ரொம்பவே மோசமாகவும் கேவலமாகவும் திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஜாக்லின் அவர்கள் மட்டும்தான் வந்த முதல் வாரத்துல இருந்து அவங்க எலிமினேட் ஆகி வெளியே போற கடைசி வாரம் வரைக்கும் எலிமினேஷனுக்கான நாமினேஷன் லிஸ்ட்ல வந்து மக்களால் அதிகமா காப்பாற்றப்பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் மணி பாஸ்க் டாஸ்க்ல குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள மீண்டும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர முடியல அப்படின்ற ஒரே காரணத்தினால அவங்க எலிமினேட் செய்யப்பட்டதை ரசிகர்கள் யாராலுமே ஏத்துக்கவே முடியல அப்படின்னு நம்ம சொல்லியே ஆகணும். அதை தொடர்ந்து ஜாக்லின் அவர்கள் எலிமினேட் ஆகி வெளியே போகும்போது அவங்க மட்டும் இல்லாம அங்க இருந்த ஒட்டுமொத்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டுமே தாங்க முடியாம அதிகமாவே அழுதுட்டு இருந்தாங்க. ஆனா அப்போன்னு பார்த்து ஜெஃப்ரி மற்றும் சத்யா அவர்கள் இந்த விஷயங்களை வச்சு காமெடி பண்ணி சிரிச்சிட்டு இருந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு இப்போ சமூக வலைதளங்கள் முழுக்க ஆளுக்கு ரொம்பவே கேவலமா திட்டிட்டும் வந்துட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா ஜெஃப்ரி மற்றும் சத்யாவுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சின்றது இல்லையா அப்படின்ற மாதிரியும் இவங்கள மனுஷ ஜென்மங்களா அப்படின்ற மாதிரி பல கேள்விகளையும் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இப்போ இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே பார்த்துட்டு நடிகை ஜாக்லின் அவர்கள் இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சியை விட்டு நான் எலிமினேட் ஆனதை இன்னுமே என்னால ஏத்துக்கவே முடியல. என்னதான் நான் அந்த ரிஸ்கை தெரிஞ்சே எடுத்திருந்தாலும் கூட அதுக்கு எனக்கு கிடைச்ச ரிசல்ட்டை இன்னும் என்னால ஏத்துக்க கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அதே சமயத்துல நான் பிக் பாஸ் நிகழ்ச்சியை விட்டு வெளியே வரும்போது முழுசா உடஞ்சுதான் வெளியே வந்தேன். அந்த ஒரு மொமெண்ட்ல ஜெஃப்ரி அப்படி பண்ணதை என்னால ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா எனக்கு ஜெஃப்ரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரொம்பவே ஒரு முக்கியமான ஃப்ரெண்டா இருந்திருக்கான். அப்படிப்பட்ட ஒருத்தன் நான் போகும்போது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணதை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இதுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி அப்செட்டா சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் ஜாக்லின் அவர்கள் எலிமினேட் ஆகி வெளியே போகும்போது சத்யா மற்றும் ஜெஃப்ரி அவர்கள் இப்படி காமெடி பண்ணி சிரிச்சதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்காங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.